டெல்லியில வந்து எடப்பாடியார் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு முகத்தை மூடிட்டு வந்தாரு. வடகிழக்கு பருவமழை பார்க்கணும்னு பார்த்தா நீ டெல்லிங்கிறிய இல்லைண்ணா, எடப்பாடியார் முகத்தை மூடிட்டு போறாரு கார்ல. என்னென்ன விசேஷம் அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தைரியமாக இந்த தினம் குரல் கொடுக்கின்ற தலைவராக இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்களே சொல்றீங்க. இப்போ முகம் இப்போ இருக்கின்றவர்கள்லாம் முகமுடியை அணிந்து கொண்டு பார்க்கின்றவர்கள்லாம் முகமூடி அணிவர்களை நீங்கள் நம்பலாமா? இது மக்களே பொதுமக்களை சிந்திக்க வேண்டும், பத்திரிகையாளர்களும் சிந்திக்க வேண்டும். முகமூடியை மறந்து கால 10 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், 10 மணிக்கு கூட்டத்தில் பேசுகிறார் எடப்பாடி அவர்கள் பேசுகின்றார். என்ன பேசுனா என்பது ஊடகத்துக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். மறுநாள் காலைல பார்த்தா கார் மாறி போய் மறுநாள் பார்த்தா போயிட்டுருக்காரு. ஆக சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. இது போன்றதான் அவர் இருக்கின்றார்கள். நம்பிக்கைக்கு உரிய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை அவரே பூர்த்தி நிரூபிக்கிறார். எடப்பாடியே நிரூபிக்கிறார். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று வேறு. அதே போல் நாங்களும் அதே போல் ஒரே சொல்வதை செய்து கொண்ட தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார்கள். ஆக இப்போ கட்சி நடத்தி இப்போ சீசன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க நடக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் நடக்கிறாங்க, உரிமை மீட்கிறாங்க, எல்லாத்தையும் மீட்க போகிறதுக்கு போராடுறாங்க. நாங்கள் சீசனுக்காக நடக்கிறதில்ல, எப்போதும் நடந்துகிட்ருப்போம். முதலமைச்சர் இப்போ பல முறைக்கு இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்து ஆய்வு பணிகளை கள ஆய்வை செய்து கொண்டார்கள். கள ஆய்வு செய்கிற நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 வருஷமாக யாரும் நடக்காதவங்களாம் இப்போ நடக்கலாம். ஆக ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறை சொல்லத்துக்கு வழி இல்லை. எல்லா கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தால் குறை சொல்லி ஆளுங்கட்சியை குறை சொல்ல வேண்டும். இப்போ இன்னும் சொல்ல போனால் திமுகவில் மந்திரி கிடைச்சவங்களாம் இப்போ ஏசுகிறாங்க, யார் துப்புறாங்கன்னு தெரியும். இப்போ இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இந்த ஒரு தகுதியை உருவாக்கிய யாருக்கு கொடுத்தாங்க? அன்புமணிக்கு கொடுத்தாங்க. ஒன்றிய இங்கே கலைஞர் அவர்கள் அமைச்சராக ஆட்சி இருக்கும்போது இப்போ கூட்டணியும் போது இடஒதுக்கிய போது இப்போ இங்கே பாட்டாளி கட்சிக்கு ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறையை கொடுத்து இந்த தினம் அது துறையை இப்போ இங்கே பண்ணி அவருக்கு இப்போ துப்புறாரு. அவர் மூஞ்சிலே அவர் துப்பிக்கிறார். கோலகிரியில் வந்து வேளாண்துறை மந்திரியை பற்றி ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு சார். யார்? அன்புமணி சார். என்ன பேசுறாரு? வேளாண்மை பண்ணி கிடையாது. வேளாண்மை நடக்குது. இப்போ நெல் அதிகமாக இப்போ நெல் வேளாண்மை இப்போ புரிஞ்சது தான். இப்போ நெல் அதிகமாக நெல்லை உற்பத்தி செஞ்சுருப்போம். வேளாண்மையில் போய் நாங்கள் சுரங்கத்தை உருவாக்க முடியும். வேளாண்மையில் வந்து சுரங்கத்தை உற்பத்தி செய்ய முடியும். வேளாண்மை விவசாயம் இப்போ மக்கள் சாப்பிடுகின்ற உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய முடியும். அது அந்த வகையிலே இப்போ 40-50 ஆண்டு காலமாக சாதனையை நெல்லை இப்போ உற்பத்தி செய்துக்கிட்டோம். அதிக அளவு உற்பத்தி செய்து அதான் வேளாண் துறை செய்ய வேண்டும். ஆக அந்த அடிப்படைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அடிப்படை விவசாயிகளுக்கு அன்றாடம் செய்கின்றார்கள். அவர் விவசாயத்தை பற்றி அவருக்கு தெரியாது, எதையும் தெரியாது. ஆமாம், அதுதான் தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.